யாரு தெரியுதா? நான் தான் உங்க தமிழ் மேம். தமிழ் மேம் பார்த்துமே என்ன சொல்லணும்? வணக்கம் தமிழம்மா, வாழ்க வளமுடன். ஓகேவா? நேற்று நீங்க காய்கறிகள் வீடியோலாம் அனுப்பிச்சிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு பார்க்க போறது நம்ம வந்து உயிரெழுத்துக்கள். தமிழ்ல இருக்கிற உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் 12. படிக்கலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அக் என்பது என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. இந்த உயிரெழுத்துக்களை வச்சு நம்ம ஒரு பாட்டு மாதிரி பண்ணலாம். ஓகேவா? எல்லாரும் எழுந்துருங்க. எழுந்துட்டீங்களா? ஓகே, இப்போ எல்லாரும் நீங்க கை எடுத்துட்டு இங்க மேல வைங்க. மேல வச்சுட்டு சொல்லுங்க ஆ. இல்ல சொல்லுங்க ஆ. அடுத்து ஆ. தலையை சாய்ச்சி சொல்லணும். ஆ. அடுத்து ஈ. எல்லாம் சொல்லுங்க ஈ. அடுத்து ஈ. அடுத்து என்ன சொல்லணும்? உ. ஊ. ஊ. ஏ. 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 ஐ. ஓ. ஓ. ஔ. அக் என்பது என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு ஆ, ஆ, இ, ஈ 4 எழுத்துக்கள் எழுத போறோம். நம்ம எல்கேஜில எழுதியிருக்கோம் இல்லையா? அதே போல இப்போ நம்ம 4 எழுத்துக்கள் மட்டும் எழுதலாம். முதல்ல நம்ம எழுத போறது ஆ. முதல்ல நம்ம என்ன எழுத போறோம்? ஆ. எல்லாரும் தமிழ் எழுதும்போது 2 லைன்ஸ் நோட் எடுத்துக்கணும். 2 லைன்ஸ் நோட்ல எழுதினாதான் உங்களோட கையெழுத்து அழகா இருக்கும். எல்லாரும் 2 லைன்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முதல்ல நம்ம எழுத போறோம். முதல்ல ஆ எழுத போறோம். ஆ எழுதலாமா? 2 லைன்ஸ்ல மேல லைன்ல ஒரு குட்டி சர்க்கிள் போடணும். என்ன போடணும்? குட்டி சர்க்கிள். எல்லாம் போடுங்க. அதுக்கடுத்து செகண்ட் லைன் டச் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். ஆ வந்துச்சா? அடுத்து இன்னொரு ஆ எழுதலாமா? அதே போல மறுபடியும் போடுங்க. குட்டி சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். ஆ. மறுபடியும் எழுதலாமா? சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். இன்னொரு ஆ எழுதலாமா? சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். இந்த ஆ எழுதி அடுத்து என்ன எழுத போறோம் தெரியுங்களா? ஆ எழுத போறோம். அடுத்து என்ன எழுத போறோம்? ஆ. ஆவும் அதே போல எழுதணும். குட்டி சர்க்கிள் எழுதணும். இதை வந்து டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து கர்வ் போடணும். கர்வ் போட்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஆ. இதே போல எழுதிட்டு இங்க ஒரு கர்வ் போட்டு இங்க சர்க்கிள் பண்ணும். அவ்வளவுதான். ஆ ஆலமரம். சொல்லுங்க. ஆ ஆலமரம். ஆ ஆலமரம். ஓகே. ஆல என்ன வேற என்ன வரும்? ஆ ஆடு. என்ன வரும்? ஆ ஆடு. அதுக்கடுத்து ஆ ஆந்தை. இதே போல இந்த பேஜ் ஃபுல்லா ஆ எழுதணும். ஆ எழுதி முடிச்ச பிறகு என்ன எழுதணும்? ஈ எழுதணும். ஆ எழுதி முடிச்ச பிறகு என்ன எழுதணும்? ஈ. ஈயும் அதே போலதான் மேல லைன்ல சின்ன சர்க்கிள் போடணும். அதுக்கடுத்து கர்வ் ஆ மாதிரி போட்டு ஆ ஸ்லீப்பிங் லைன் போட்டு இங்க பாருங்க இந்த பென் அப்படியே வந்து இது மேல போயிட்டு சர்க்கிள் இடிக்காம கீழே வரணும். எல்லா எல்கேஜில எழுதிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். அதை வச்சு அழகா எழுதணும். 2 லைன்ஸ் நோட்ல தான் லைன் டச் பண்ணி எழுதணும். ஆ எழுதிட்டு ஆ மேல போய் கீழே வரணும். ஓகேவா? சர்க்கிள், ஆ போட்டு ஆ மேல போய் கீழே வரணும். ஓகேவா? இன்னொரு ஈ எழுதலாம். அதுக்கடுத்து என்ன தெரியுமா எழுத போறோம்? ஈ எழுத போறோம். என்ன எழுத போறோம்? ஈ. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். ஈஸி. அதுக்கப்புறம் உள்ள ஒரு குட்டி சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள். ஈ. ஈ எல்லாருமே எழுதுவீங்க. ஈல என்னென்ன படம் வரும்? ஈ ஈட்டி, ஈ ஈ ஈச்சமரம், அதெல்லாம் வரும் இல்லையா? அந்த ஈ. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது வட்டமிடுக. என்னது? வட்டமிடுக. வட்டமிடுகல்ல நம்ம வந்து பால் வரைய போறோம். என்ன வரைய போறோம்? பெரிய பால். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களே வரைய முடியுங்க. இல்லைன்னா அம்மா மம்மி வர சொல்லுங்க. ஓகேவா? இதுல வந்து ஈ வட்டமிடணும். என்ன வட்டமிடணும்? ஈ. ஓகேவா? ஈ சர்க்கிள் பண்ண போறோம். இது என்ன எழுத்து? ஆ. இது என்ன? உ. இது என்ன?
இ. இது என்ன இ. இது என்ன இ. இது என்ன இ. ஓகேவா? இது ஆ இ உ ஆ. இதுல இ எங்க இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ணும். ஓகேவா? இது ஈயா? நோ. இது ஈயா? எஸ். என்ன பண்ணும்? வட்டமிடுக, 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 வட்டமிடுக. அடுத்து நம்ம பார்க்க போறது பொறுத்துக. பொறுத்துகன்னா மேட்ச் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? மேட்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆ எழுதலாமா? ஆ ஆ இ ஈ. இந்த பக்கம் எழுதலாமா? இது என்ன? ஈ ஈ ஆ ஆ. இப்போ வந்து நம்ம ஆ எங்க இருக்கோ அதே போல ஆ இருக்கு இல்லையா, அந்த ஆல இருந்து ஆக்கு கோடு போடணும். அடுத்து ஆக்கு கோடு போடணும், ஈக்கு கோடு போடணும். இங்க இருந்து இந்த ஈக்கு மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இன்னைக்கோட பாடம் அவ்வளவுதான். என்னென்ன எழுதணும் தெரியுங்களா? ஆ ஆ இ ஈ. இந்த 4 எழுத்தும் எழுதணும். வட்டமிடுக ஈ எழுதணும். பொறுத்துக 4 லெட்டருக்கும் இந்த 4 லெட்டர் கரெக்டா மேட்ச் பண்ண முடிக்கணும். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இதுல வந்து ஆவோடைய படங்கள், இப்போ ஆ இருக்குன்னா அதோட படங்கள்லாம் வரும் இல்லையா, அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட இந்த ஹோம்ஒர்க்கை வந்து நீங்க எழுதி அனுப்பணும். ஓகேங்களா? உயிர் எழுத்துக்கள் 12. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆ. ஆ அணில். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம ஆடு. ஆ ஆடு. அதுக்கடுத்து என்ன இருக்குது? ஆ ஆலமரம். ஆ ஆந்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இ. இ இலை. இ இல்லம். இ இதழ். ஈக்கடுத்து என்ன வரும் சொல்லுங்க? ஈக்கடுத்து ஈ ஈட்டி. ஈ ஈ. ஈ ஈச்சமரம். ஈக்கடுத்து என்ன வரும் சொல்லுங்க? உ. உ உப்பு. உ உழவன். உ உழவன். ஓகேவா? அடுத்து ஊக்கடுத்து என்ன வரும்? ஊ. ஊ ஊசி. ஊ ஊஞ்சல். ஊ ஊதல். ஊக்கடுத்து என்ன வரும்? ஏ. ஊக்கடுத்து என்ன வரும்? ஏ. ஏ எலி. ஏ எறும்பு. ஏ எட்டு. ஏக்கடுத்து என்ன வரும்? ஏ. ஏ ஏனி. ஏ ஏடு. ஏடுன்னா புத்தகம். ஏ ஏழு. ஏக்கடுத்து என்ன வரும்? ஐ. ஐ ஐந்து. ஐ ஐம்பொன். ஐ ஐமுகன். ஐக்கடுத்து என்ன வரும்? ஓ. ஓ ஒட்டகம். ஓ 9. ஓ 1. ஓக்கடுத்து என்ன வரும்? ஓ. ஓ ஓநாய். ஓ ஓடம். ஓ ஓட்டப்பந்தயம். ஓடுவாங்கள்ல, அது பேர் ஓட்டப்பந்தயம். ஓக்கடுத்து என்ன வரும்? ஔ. ஔ அவ்வியம். ஔ ஔடதம். ஔ ஔவையார். ஓகேங்களா? ஔக்கடுத்து என்ன வரும்? அக். அக் என்பது என்ன எழுத்து? ஆயுத எழுத்து, உயிரெழுத்து.